It was very nice. Long since I haven't seen you in the beauty parlor. What happened? Just like that. I had a quite number of dance programs, you know. That's why I couldn't come. Let's win. Excuse me. You carry on. I'll come and join with you. Wow. இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடு. ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேக் குள்ள போட்டு வேன் எடுத்துட்டு நீ போயிடு. ரொம்ப டயர்டா இருக்க? இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் ஆங்கிள்ஸ் எல்லாம். நீ வீட்டுக்கு தானே போற? நான் டிராப் பண்ணேன். Thank you. Please come in. உட்காருங்க. இதான் எங்க அபார்ட்மெண்ட். Please take your seat. Excuse me, just a minute. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயும் அப்படி இருப்பாங்க. காஃபி சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். வீட்டுல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா? இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு 6 கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா? நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன்.
கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? No, damn it. மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்கு. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கேன். Thank you for the coffee. See you. நீங்க போங்க, நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கா, ஜலதோஷம் பிடிக்கும். தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. இங்க யார் வர போறாங்க? No, Dilip. I swear it. Yes, Dilip. No. I can't, Dilip. I can't. No, please. என்னை காப்பாத்துங்க. ஒப்ரான் ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இப்படிதான் ஒரு நாள் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மயங்கி விழுந்துட்டேன். அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்பு தான் இது. ஒப்ராயோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தார். இப்பதான் புரியுது. அந்த ஸ்விமிங் பூல்ல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் உனக்கு தெரியல. அதனாலதான் எந்த ஸ்விமிங் பூல பார்த்தாலும் சிம்ம சொப்னமா இருக்கு உனக்கு. டயரிங் டே இல்ல? அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். இன்னும் இருக்காது, மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. பிக் பாஸ் எங்க பார்க்கவே முடியறது இல்ல. மெட்ராஸ்ல இல்லையா? என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறாரு, நான் எங்க இருந்து வெளியே போக முடியும்? நெக்ஸ்ட் சண்டே கிண்டிக்கு போறதா வண்டி எடுத்துட்டு வரேன், நீ தயாராரு? Thank you. Happy birthday. Thank you. Happy birthday. Hi. Priya. நீங்க பாருங்க, நீங்க ஓப்பன் இட்.
சாரதா, நீ வெட்ட வேண்டிய கேக் இங்க இருக்கு, நீ அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருக்கிற. அந்த ரெக்கார்ட் பிரேக் பையல பாக்குறியா? அவன் கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்னுகிட்டு இருக்கோம். நீ வா. உங்களுக்கு எதிரையுமே வேடிக்கைதான். கொஞ்சம் இருங்கப்பா, அவர் வந்துட்டோம். என்ன சார் இது? இது உனக்காக வந்தது. இது உன் மேல பட்டிருந்தா உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க? எல்எல் ப்ரொபரைட்டர் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். சாரதா, நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். பொக்கே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாடா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றத கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன்.